அது ஒரு நாளும் மதிப்பே அல்ல. மேட்டர் கேன் நெவர் பிரிங் ரெஸ்பெக்ட் டு த பீயிங், ஒன்லி த பீயிங் கேன் பிரிங் ரெஸ்பெக்ட் டு த மேட்டர். சில பேர் கேட்கறது, அப்புறம் ஏன் இவ்வளவு நகைகள் போட்டிருக்கீங்க? ஐயா, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் ஐயா, பெருமான் நான் அவருடைய பதம் தான் தேடினேன், அவர் பதம் தேடி சென்றேன், அவர் பரமும் இகமும் இரண்டும் கொடுத்தார், உங்களுக்கும் இரண்டும் கொடுப்பார், அவர் பதம் தேடுங்கள்னு சொல்றதுக்காகத்தான் ஏன் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். அதனால் இகம் தேடும் முன் பரந்தேடுங்கள், அடைவது சுலபம் எனும் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடைவது கஷ்டம்ங்கிற ஒரே ஒரு தவறான மூளைச்சலவையினால்தான் நீங்கள் பரம் நோக்கி திரும்பாமலேயே வாழ்வை அழித்து விடுகின்றீர்கள். இந்த 17 நாட்களும் உங்களை பரத்தை நோக்கி திருப்புவதும், பரத்தை நோக்கிய உங்கள் பயணத்திலே ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்து உங்களை மேலெடுத்து வருவதும் தான், இந்த பயணத்திலே உங்களை வெற்றியடைய செய்வதும் தான் என் நோக்கம். ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய காரு, பங்களா, வீடால அவனுக்கு பெருமை நினைக்கிறான், பொருளால் தனக்கு பெருமை நினைக்கிறான். ஞானம் அடைந்த புருஷர்கள் தான் தொட்டதனால் பொருளுக்கு பெருமை சேர்க்கின்றார்கள். நான் எப்பவும் சொல்றது உண்டு, நம்ம உட்கார்ந்து இருக்கிற சீட்டால நமக்கு பெருமைன்னா நாம யூஸ்லெஸ். நம்மளால அந்த சீட்டுக்கு பெருமை வரும். பீடத்தால் தனக்கு பெருமை அப்படிங்கறதெல்லாம் வேஸ்ட். நம்மால் நாம் இருக்கும் பீடத்திற்கு பெருமையாக வேண்டும். இருக்கிற பீடத்தால நமக்கு பெருமைனா அப்ப யாரோ கட்டி வச்ச பீடம் காலங்காலமா கிடக்கு, நாம இல்ல, யார் உட்கார்ந்தாலும் அந்த பெருமை அவங்களுக்கு வரப்போகுது. அது பெருமை அல்ல, நாம் உருவாக்கி நாம் இருப்பதனால் அந்த பீடத்திற்கு பெருமை. அதுதான் நிஜமான வெற்றி. உங்க ஆபீஸ் சீட்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியரா இருந்தாலும் சரி, எல்லா விதத்தில் உயிர்ப்பின் உயர்வை மலரச் செய்யுங்கள். நினைத்து பார்க்க முடியாத பெருநன்மைகளை அடைவீர். 17 நாட்களும் என்ன செய்யணும் அறிமுகத்தை கொடுத்து விட்டேன். இவைகளை கடைபிடிக்க முடியாது, வீட்டுல இருந்தேன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. கைலாச திருவண்ணாமலை கிளம்பி வந்துருங்க. திருவண்ணாமலையில 5-6 கைலாசம் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த சத் சங்கங்களை கேட்டு இந்த ஞான ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழ்ந்து அண்ணாமலையாரையும் தரிசித்து அருமையான திருவிழா பெருமானை ரசிக்கணும்னா திருவண்ணாமலை தீபம் தாங்க. பெருமானை ருசிக்கணும்னா பரமசிவ ஞானம், பெருமானை புசிக்கணும்னா பரமசிவ விஞ்ஞானம், பெருமானை ரசிக்கணும்னா திருவண்ணாமலை தீபம், தீப திருவிழாங்க. திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்கன்னா கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துருங்க. 17 நாளும் பெருமானை ரசித்து, பெருமானை ருசித்து, பெருமானை புசித்து பரமசிவ மயமாகுங்கள், பரமுக்தி அடையுங்கள். நல்லா புரிஞ்சு. வாழ்க்கையோட அடிப்படையே புரியாமல் எவனோ ஒருத்தனை பணக்காரனாக்குறதுக்காக உங்க வாழ்க்கை முழுக்க நாசமா போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த நகரமயமாக்கல், இஎம்ஐ மூலமா மக்களை கண்ட்ரோல் பண்ற இந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க. இஎம்ஐ மூலமா